மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆசிரியருக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது என்பது மிக மோசமான ஒன்று. இது கேவலப்படுத்தக்கூடிய செயலாகும். அடுத்து இரண்டாவது, உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுனா அந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த வகுப்புல நான் தான் அரை கண்காணிப்பாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அதை போல என்று ஆசிரியர் தகுதி தேர்வுல ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு எழுதுகிறாங்கன்னா அங்கே அரை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியராக தான் இருப்பாங்க. அப்ப இது ஒரு நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறையாக இருக்காது. இரண்டாவது, உச்சநீதிமன்ற நீதிபதி மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார். நீங்க டெட் தேர்ச்சி பெற வேண்டாம். டெட் இந்த கல்வியாளர்கள் இந்த அனைவருமே சொல்லக்கூடியது டெட் ஐயோ நீதிமன்றம் இப்படி சொல்லுது அப்படின்னாங்க. ஆசிரியர்கள் அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த உச்ச நீதிமன்றம் ஆசிரியர் விரலை வெட்ட சொல்லுது அப்படின்னு. தமிழக அரசு ஒருபடி மேல போய் ஆசிரியர் தலையை வெட்ட சொல்லுது. உண்மையிலே நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறனா நெகத்தை வெட்டுங்கன்னு தான் சொல்லி இருக்க தவிர கழுத்தையோ தலையோ விரலையோ வெட்ட சொல்ல. இப்ப தனியா ஒரு சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது என்பது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு மட்டும் நடத்தினா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால், முக்கோணத்திற்கு எத்தனை பக்கம், கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு டெட்டினுடைய நோக்கமே சீரழிந்து விட்டு எங்களுடைய அடையாளம் சீரழிந்து விடும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இரண்டாவது, பிள்ளைகள் எல்லாம் படி 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 படின்னு சொல்றீங்க, பிள்ளைகளை படி படின்றீங்க. ஆசிரியர்கள் படிக்கிறதுல என்ன சிக்கல்? அதுவும் அவங்க பிராகிருத மொழியிலேயோ வேற்றுக்கிரக மொழியிலேயோ அல்லது சமஸ்கிருதத்திலேயோ அல்லது நீங்கள் எதிர்க்கக்கூடிய இந்தியிலேயோ கேட்கல. எந்த பாடத்தில் நடத்துறாங்களோ அந்த பாடத்துல தான் கேள்வி கேட்கப்படுது. நாங்கள் அந்த கடினமான தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று காத்திருக்க முடிய சூழல்ல இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை நீர்த்து போகக்கூடிய செயல் ரொம்ப மோசமானது. வேதனையுடன் சொல்றோம், படி படி படிதான். அதை கஷ்டப்பட்டு வந்தோம். டிடிஎட், எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட்னு ராப்பகலா கண் விழிச்சு புத்தகத்தை புரட்டியபடி படி படின்னு படிச்சு ஒரு படி மேல டெட்டில் தேர்ச்சி பெற்று வந்தா இந்த அரசு எந்த மாநிலத்திலும் இல்லாதபடி செருப்படி தந்தது போல எங்களுக்கு மறுபடி தேர்வு எழுதுன்னு சொல்லுது. நாங்களும் எங்க எண்ணப்படி இலக்கை அடையும்படி லட்சியப்படி கண்ணீர் வழிந்தபடி மூளையெல்லாம் நிரம்பியபடி 2இல் 1 பார்த்தபடி மறுபடி தேர்ச்சி பெற்று வந்தா இந்த அரசு ஓய்வு வயதை உயர்த்தியபடியால் அரசின் கணக்கின்படி காலிப்பணியிடம் இல்லாதபடி போனது. நாங்கள் விரும்பியபடி ஆட்சிக்கு வந்த அரசு கண்டபடி வாய்க்கு வந்தபடி வாக்குறுதி மறந்தபடி உருப்படியா ஒன்றும் செய்யாததால சொந்தப்படி ஒதுக்க பந்தப்படி விளக்க வாழ்க்கை இழந்தபடி 60,000 ஆசிரியர்கள் 12 ஆண்டுகளாக இருக்கிறோம். இதுதான் உள்ளபடி எங்க நிலைமை. இதை தாண்டி ஒரு படி இருக்கு, அது அரசு பள்ளிப்படி. அது என்ன படி? பஞ்சப்படி, பயணப்படி, நகர ஈற்றுப்படி, வீட்டு வாடகைப்படி, விசேஷப்படி, விழாக்கால முன்படி, அகவிலைப்படி, அனைத்து படியும் அடுக்கடியான படியை கொடுத்து படிப்படியா மாணவர்கள் முன்னேறணும்பா. மாணவர் நலன் கருதி மாணவன் நலன்படி நீதிமன்ற உத்தரவுப்படி நீ நடத்தக்கூடிய பாடத்தில் பாதியாவது படின்னு இந்த அரசு சொல்லாம கல்வி தரத்தை சீரழியும்படி கல்வி தரத்தை கேள்விக்குறியாக்கும்படி அரசு பள்ளி பிள்ளைகளுடைய மாணவர்கள் எதிர்காலம் சீரழியும்படி தொடர்ந்து ஒரு வஞ்சத்தை இழைத்துக் கொண்டிருக்கும்படி இந்த அரசு செயல்படுவதால் இது களப்புறர் ஆட்சிபடி அப்பா ஆட்சி தப்பா போச்சுன்னு சொல்லும்படி இருக்கிறது. தொடர்ந்து எங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை நீர்த்து போகும்படி செய்தால் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வை ஒன்றிய அரசே நடத்தும்படி ஒருமித்த குரலின்படி சட்டப்படி சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 12 ஆண்டுகளா தரம் வைத்தியர் இருமிக் கொண்டே இருமலுக்கு மருந்து கொடுக்கலாமா? தரமான ஆசிரியர்களுக்காக தானே இதை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பின்தேதியிட்டுன்னு சொல்றீங்க. பின்தேதியிட்டு சொன்னா எதை பின்தேதியிட்டுன்னு சொல்லணும்? 2020ஆம் ஆண்டு ஒரு காவல்துறையில எடுக்கிறாங்க, 169 சென்டிமீட்டர் உயரம் எடுக்கிறாங்க. 2025ல 171 இருக்காங்க. பழையாலும் 175 வாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆசிரியர் அப்படி கிடையாது, தொடர்ந்து கற்கக்கூடியவர். இவங்க ஒன்னும் புதுசா கேட்கல, புதுசா ஒண்ணு சொல்ல, அவங்க நடத்தக்கூடிய பாடம் தான் இது. யாரையுமே பாதிக்காது. திறன்மிகு ஆசிரியர்கள் அனைவருமே இதுல தேர்ச்சி பெறுவாங்க. அந்த முன்னணிப்புல தான் இன்றைக்கு 4 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. நாங்க எப்படி வெற்றி பெற்றுவோம்னு. ஆனா அந்த அரசியல் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள்லாம் பள்ளிக்கு போகாத ஆட்கள் இருக்காங்களா, அவங்க பாதுகாக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க. இப்படி போனா என்ன ஆகும்? காலி பணியிடமே இருக்காது. கடந்த 10 ஆண்டுகள் எத்தனை காலி பணியிடம் இருக்கு? இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 60,000 பேர் தேர்ச்சி, 5,000 பேர் கூட இல்ல ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எந்த மாநிலத்திலாவது காத்துக்கிட்டு இருக்காங்களா? 12 ஆண்டுகளாக தினக்கூலியாக அத்த கூலி இருக்கும். நான் சொல்றதை எங்க 60,000 ஆசிரியர் கேட்பாங்க. சார், நேத்து ஒரு உடன்படிக்கை போட்டோம், இதை நோட் பண்ணிக்கங்க.
60,000 ஆசிரியர்கள் அன்பில் மகேஷ் அண்ணனுக்கு நான் குறிப்பா சொல்லிக்கிறேன். 60,000 ஆசிரியர்கள் நான் சொல்றதை கேட்பாங்க. நேத்து நாங்க ஒரு தீர்மானம் போட்டோம், எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கேட்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், அத்தை கூலியா இருக்கும், தினக்கூலியா இருக்கும், டெய்லரிங் இருக்கும். மாநில பொருளாளர் மூட தூக்கிட்டு இருக்காரு கோயம்பேடு மார்க்கெட்ல, ஒரு போட்டோகிராஃபரா இருக்கிறாரு. அனைவருமே பின்தங்கி இருக்கிறோம். நாங்க சொல்லக்கூடியது என்ன? கல்வியில சிறந்த ஆசிரியர்கள் எப்பா பாதி சம்பளமாவது கொடுக்கட்டும், நமக்கு வேலை பார்ப்போம், அரசு பள்ளியை தரம் உயர்த்தி ஒண்ணும். எந்த ஆசிரியர் பெருமக்களும் கேட்கல. எங்க மக்கள் இந்த டெட்ல தேர்ச்சி பெற்ற அந்த 60,000 பேர், எங்க சங்கத்தில் கூடிய 6,000 பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏனே பாதி சம்பளம் கேட்கிற, 10ல் 1 பகுதி சம்பளம் வாங்கினேன், நம்ம பணி பாதுகாப்போட கொடுக்கட்டும், நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்ப எங்களுடைய நிலையத்தான் நாங்க சொல்றோம். எங்க இடத்துல நின்று பார்த்தா தான் எங்களுடைய நிலை தெரியும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தன் தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கரையில உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னா, எதுக்குடா கத்துற? எதுக்கு கத்துறனா? நீச்சல் தெரியல கத்துற. எனக்கும் தான் நீச்சல் தெரியல, நான் என்ன கத்திக்கிட்டு இருக்கேனா? அவ இடத்துல இருந்து பார்த்தா தான் அவனுடைய வழி தெரியும், எங்களோட இடத்துல இருந்து பார்த்தா தான் எங்களுடைய வழி தெரியும். பணியிடமே இல்லையே, பணியிடமே உருவாக்கலையே. நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்க ஓய்வூதியத்தை மறைக்கும்படிதான் இந்த அரசு இப்படி செயல்பட்டு இருக்கு. நாங்கள் அவ்வளவு தூரம் போவோம் இவ்வளவு தூரம் போவோம்ன்றாங்களே, இதே அரசு தான் எங்களுக்கு பின்தேதியிட்டு 2013-17க்கு எங்களுக்கு பின்தேதியிட்டு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு நியமன தேர்வு எங்க அறிவிப்பான்ல சொல்ல, டெட் தேர்ச்சி பெற்ற 50,000 பேர் பணியில இருக்கிறாங்க. எங்களோட தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் 50,000 பேர் இருக்கிறாங்க, உள்ள பணியில வேலை பார்க்கறாங்க. எங்களுக்கு இன்னொரு தேர்வு, ஏன் சார் இவ்வளவு தேர்வுன்னு கண்ணீர் வழிந்தபடி எங்க ஆசிரியர் கேட்கும் பொழுது, உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உங்களுக்கு தேர்வு வைக்கிறோமா அப்படின்ட்டாரு. இப்ப உச்சநீதிமன்ற உத்தரவுனா இவருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சொல்லும் பொழுது இரட்டை வேடம் போடுகிறது திமுக அரசுன்றது வெளிப்படையா தெரியுது. கல்வித்தரம் உயர்த்தினால உங்களுக்கு என்ன பயன்? நல்ல அடையாளம் காணப்பட்டுமே, நல்ல ஆசிரியர்கள் அடையாளம் காணப்பட்டுமே, இந்த தகுதி தேர்வு உங்களை வழிகாட்டுமே, உங்களை சிறந்த ஆசிரியர்கள் அடையாளம் காண்பதற்கு வழிகோலுமே. டீச்சர் டீச்சர் எலிஜிபிலிட்டி, அந்த தகுதி அந்த பாடத்துல கற்றல் அறிவு அடைந்திருக்கிறாரா? என்ன சார் அப்டேட்டா இருக்கணும் இருக்காங்க. இல்ல அந்த பயிற்சி மட்டுமே கொடுத்தால் மட்டுமே இது போதுமான. ஏற்கனவே உள்ள அந்த ஊழியர்களை வச்சு அவங்களுக்கு புதுசா ஒரு பயிற்சி முகாம் மாதிரி கொடுத்து, வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல பயிற்சி கொடுத்து அவங்க மறுபடியும் அப்டேட் ஆக்கி அந்த பணிகளை தொடர்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சியே தேவையில்லைன்னு நீங்க சொல்றேன். தகுதி தேர்வே தேவையில்லைன்னு சொல்லிட முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு பயிற்சி வருஷமா வேலை பார்த்துருந்தவன் திடீர்னு ஒரு பரிசை எழுதிட்டு வெளில போன்னு சொன்னா அப்புறம் வெளியில போன்னு சொல்ல சார், உங்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. எல்லோருக்கும் ஒரு நீதி தானே. 20 மதிப்பெண் கொடுத்தா அவங்களுக்கு ரைட், சிறப்பு. 20 மதிப்பெண் கொடுத்தா அருமையான கேள்வி கேட்டாங்க. 20 மதிப்பெண் கொடுத்தா என்ன அப்படின்னு. என் புள்ள பள்ளிக்கூடத்துல படிக்குது, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் 35 மார்க். 35 மார்க் எடுத்தா அது முட்டா பிள்ளை மக்கு பிள்ளை தான், அது வெளிப்படையா. ஆனா நாங்கள் கல்வியில என்ன சொல்லுவோம்னா கடைநிலை மாணவர் சொல்லுவோம். அந்த முட்டா பிள்ளை மக்கு பிள்ளை 35 மார்க் எடுக்கக்கூடிய அந்த பிள்ளைய தரம் உயர்த்த, அந்த பிள்ளைய வழிகாட்ட இருக்கக்கூடிய வாத்தியாருக்கு 20 மார்க்கா? இந்த அரசியல் தலைவர்லாம் சொல்லுவாங்க, கிறுக்கு பய ஊர்ல கேனப்பய நாட்டாம மாதிரி இந்த ஊர்ல படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிட்டு இருக்கு. நான் சிலபஸ் என்ன இருக்கு அது வெளியில இருந்து தான் கேட்கறேன். என்ன பாடம் நடத்துறாங்களோ அந்த பாடத்துல இருந்து தான் கேள்வி கேட்கப்படுது. புத்தகத்தை விட்டு வெளியே ஒரு கேள்வி கூட கேட்கப்பட மாட்டாது. நாங்க தான் அப்படி டெட் வைக்கணும் கஷ்டப்படணும். டெட் நாங்க போய் புத்தகத்தை தேடி 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 போய் எடுத்து படிக்கணும். அவங்களுக்கு இல்ல, எங்களுக்கு 8 பல்கலைக்கழகம், 8 பல்கலைக்கழகத்துடைய ஒட்டுமொத்த மெட்டீரியல் நியமன தேர்வுல கேட்கிறான். நீங்க 8வது தான் படிக்க சொல்றாங்க. அதுல என்ன உங்களுக்கு நீங்க 60,000 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை வேணுங்க. இல்ல அப்படி இல்ல, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 20 மார்க்குல டெட்டுன்றது வந்து இல்லனா, டெட்டுன்றது எங்களுடைய அடையாளம். டெட்டுன்றது நாங்க தான் அடையாளம். 12 ஆண்டுகளாக தேர்ச்சி பெற்று இதுக்காக போராடிட்டு இருக்கோம். இது ஆயுட்கால சான்று 7 ஆண்டுகள் தான் மத்திய அரசு கொடுத்துச்சு. இன்னைக்கு ஆயுட்கால சான்றிதழ் 97 போராட்டங்கள் கொண்டு வந்து ஆயுட்கால சான்றிதழ் வாங்கியிருக்கோம். கருணை மதிப்பெண் பெற்றிருக்கோம்னா சும்மா 1-2 போராட்டம் பண்ணல, அவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்கோம்னே. சரிங்களா? அவங்களுக்கு கொடுக்க நீங்க நீங்க சொன்னது போல அவர்களுக்கு வேறு ஏதேனும் பயிற்சி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லைண்ணே. தாராளமா கொடுக்கட்டும், தாராளமா கொடுக்கட்டும். ஆனா டெட்டுன்னு வச்சுட்டா தனி தகுதி தேர்வு நடத்தக்கூடாதுண்ணே. அப்படி போனா நாங்க நீதிமன்றம் இல்லண்ணே, அதிகாரப்பூர்வமா எல்லா பக்கமும் இவர் நம்மளுடைய கண்ணப்பன் அவர்கள்லாம் சிறப்பு தகுதி தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 தேர்வு ஆமா ப்ரொசீடிங் கொடுத்துருக்காங்கண்ணே. பள்ளிக்கல்வித்துறையில இருந்து கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையில இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்களா முதல் கட்டம். அவருடைய கடிதமே வளம் வருது எல்லா பக்கமும். தேர்வு விண்ணப்பிக்கிற நாள் கொடுத்துட்டாங்க. விண்ணப்பிக்க அந்த தேர்வு அந்த செப்டம்பர் 2ஆம் தேதி புரியல சிறப்பு தகுதி தேர்வு நடத்தணும் முன்மொழிஞ்சிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர். ஆசிரியர்களுக்கு 6 தேர்வு நடத்தப்பட வேண்டும் வச்சிருக்கிறார், கோரிக்கை வச்சிருக்கிறார்.
அதிகாரிகள் தானே, இது சங்கம் வச்சிருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே. இப்ப அண்ணன் சொன்னது போல அவங்களுக்கு தனியா ஒரு சிறப்பா வந்து ஒரு பயிற்சி கொடுக்கலாமா, தாராளமா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப அண்ணன் எங்களை என்னமோ ஆசிரியர்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி பாக்குறீங்க. ஆசிரியர்களுக்கு எதிரானவர்கள் இல்ல, சரிங்களா? அவர்கள் ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இது இந்த சூழலை ஏற்படுத்தி விட்டது அரசு தான், தமிழக அரசு தான் ஏற்படுத்தி இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்படுத்தி விட்டது தமிழக அரசு தான் ஏற்படுத்தி இருக்கு, சரிங்களா? நாங்க என்ன சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆசிரியர்கள், திறமிகு ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களும், இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கா? நீங்க தானே போட்டு வரீங்க, உங்க செய்தியில தானே போறீங்க. இந்த ஆசிரியர் தூங்கிட்டு இருந்தாரு சார், நாங்க எங்க மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்கணும் சார். தகுதி தேர்வுக்கு என்னன்னு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் சும்மா ஏதோ ஒரு சண்டையில போய் நெகத்தை கிள்ளி விட்டேன்னா யாராவது சும்மா இருப்பீங்களே? எங்க பள்ளி, எங்க தற்காலிக ஆசிரியர் இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் கத்தி எடுத்து குத்தி கொண்டாங்களா? யாராவது கேட்க நாதி இருந்துச்சா? அப்படி நாதியத்து போய் நிக்கிறோம். உண்மையிலே தகுதி பெற்ற ஆசிரியர், நீதிமன்ற உத்தரவுப்படி தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. போயிட்டாங்க, பாதிக்கு மேல வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப வெயிட்டேஜ் ஒரு முறை அவங்க எழுத வேண்டியது இல்லை. ஒரு முறை டட்டு தேர்ச்சி பெற்றா எழுத வேண்டியது இல்லை. அவங்க பதவி உயர்வு பெறுவதற்கு அடுத்தடுத்து பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றிருக்கோங்க. 1க்கு 2 தேர்வுனே, தேசிய பேராசிரியர் தேர்வுனே, இந்தியா முழுவதும் பேராசிரியர் போல எல்லா ஆசிரியரும் வச்சிருக்கோம்னே. இதை நீங்க 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, 10 லட்ச ரூபாய் இதுக்கு மதிப்பு 10 லட்ச ரூபாய் சொன்னா நம்ப மாட்டீங்க. நிதர்சனமான உண்மை. அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு இது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. கண்டிப்பா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் பொழுது நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனா அதற்குண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இரட்டை வேடம் போடுகிறது இந்த அரசுன்ற. எங்களுக்கு ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பியும் கூட வச்சுங்க. ஆனா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணையும் சுட்டும் தள்ளுறீங்களே, எங்களுக்கு எப்படி பொருந்தும்? பின்தேதிட்டு சார் சொன்னது போல பின்தேதிட்டு எப்படி பொருந்தும்? அதே மாதிரி 2013 தேர்ச்சி பெற்று எங்களோட பாதி பேர் போனவங்கள 2012 சொல்றாரு எங்களுக்கு, 2023 சொல்றாரு எங்களுக்கு, நீங்க இன்னொரு தேர்வை எழுதணும். இது எந்த வகையில் நியாயம்? இதே அவர் அறிவிச்சிருந்தார் மாண்புமிகு முதல்வர். இது நாங்க விரும்பியபடி ஆட்சிக்கு வந்த அரசுங்க. அதுதானே எங்கள் கோபம். எங்களுடைய கோபம் முழுவதுமே எங்களுடைய அரசு மேலதான் கோபமே தவிர வெளியில வேற யாரும் மேல எல்லாம் கிடையாது. ஆசிரியர்கள்லாம் சிறந்தவர்கள் தான். அதை வழிகாட்டுவதற்கு, அதை அடையாளம் காண்பதற்கு இது ஒரு நல்ல முறை தான். இந்த டெட்டு தகுதி தேர்வை வைப்பது மூலமா ஆசிரியர்களை அடையாளம் காண முடியுது இல்ல. நல்ல ஆசிரியர்கள், திறமைக்கு ஆசிரியர்கள் நம்ம என்ன சொல்லித்தரோம்? இப்போ ஒரு தேர்வு சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த தேர்வின் அடிப்படையில் தானே மாணவரை பலப்படுத்துறோம், மாணவரை பயிற்சி கொடுக்குறோம். அப்ப அதே ஆசிரியருக்கு அந்த தேர்வு தானே சரியா இருக்கும். அப்ப அதுல மதிப்பெண் குறைப்போம். தனியா வேணா அவர்களுக்கு வேற எந்த சலுகை வேணா கொடுத்துங்க. ஆனா டெட்டு அப்படின்றது எங்களுடைய அடையாளம். ஆனா அண்ணன் கேட்டார் சரியான கேள்வி. சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லுங்க, நீங்க மற்ற எந்த சலுகையும் கொடுத்துருங்க, டெட்டு என்ற ஒரு பார்வையில் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி நடத்துங்கன்னு சொல்லுங்க. டிஇடி நடத்துங்க. நாங்களாம் டிஇடி முடிச்சிருக்கோம். இப்ப அரசு என்ன பண்ண போகுது? டிஇடி நடத்த போகுது. அந்த டிஇடிக்கு நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். அது வேற டிஇடி. டிஇடினா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இவங்க நடத்த போறது என்ன தேர்வு தெரியுங்களா? டீச்சர் எஸ்கேப் டெஸ்ட், ஆசிரியர் தப்பிப்பதற்கான தேர்வு. அந்த தேர்வு நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால், முக்கோணத்துக்கு 3 பக்கமா, இப்படி எல்லாம் கேட்டோம்னா தரமான, நீங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்து பேசவே மாட்டீங்களே. பிள்ளைகளையும் பாருங்க. உங்க பிள்ளை அரசு பள்ளிகளில் எத்தனை பேருமா அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுறோம்? 150 நாடகங்கள் எழுதியிருக்கேன் அரசு பள்ளியில் வேலை. 10,000 ரூபாய் சம்பளம் கொடுங்கப்பா, கழிப்பறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, கரும்பலகையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி, அவர் காலில் போய் விழுந்தோம். எந்த பதிலுமே இல்ல. நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்ன சொன்னா, எண்ணற்ற ஆசிரியர் சிறப்பானவர்கள். அப்படியெல்லாம் சொல்லல. எண்ணற்ற ஆசிரியர் திறமைக்கு அவர்கள். ஆனா ஒவ்வொன்றும் வைக்கும்போது அங்கே ஒரு இழி நிலை வரும்பொழுது ஒட்டு மொத்தத்துக்கு அந்த ஒரு உணவுல ஒரு சின்ன ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா மொத்தத்துக்கு கெட்டுருக்கும். ஒருத்தர் 2 பேர் இல்லைன்னா, நான் அரசு பள்ளியில பயணப்பட்டவன. நான் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பயணப்பட்டவன். பார்த்து நின்று அங்க நின்று பார்த்தவன். அதனால திறமையான நல்லாசிரியர், விருது பெற்ற ஆசிரியர் தெரியும், நல்லாசிரியர் விருது பெறாம எத்தனையோ நல்லாசிரியர் இருக்கிற ஆட்களும் தெரியும். ஓப்பனா சொல்லணும்னா இன்னும் எவ்வளவோ இதான வேலைகள். சார் உண்மையிலே உங்களுக்கு நல்லா தெரியுமா? உண்மையை ஓப்பனா பேசினா வேற மாதிரி ஆகி போயிடும். பகுதி நேர ஆசிரியர் உள்ள பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர், பெரும்பான்மையான ஆசிரியர், இந்த 7,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு வேலை ஆகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் முழுவது சம்பளம் வாங்கி கொண்டு பகுதி நேர ஆசிரியர் எத்தனை ஆசிரியர் இருக்காங்க தெரியுங்களா? பார்ட் டைமா ஆசிரியர் மட்டும் வேலையை பார்த்து, அதுக்காக எல்லா ஆசிரியரும் சொல்லிட்டோமான்னு சொல்லக்கூடாது. எண்ணற்ற ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள், அவர்களை இந்த மாதிரி ஆட்களை அடையாளம் காண முடியும். நல்லா தெரிஞ்சுக்க, உங்க ஆசிரியர் ஏன் ஆசிரியர் திறமையானது நம்ம பார்த்திருப்போம். அவங்க மட்டும் தனியா தெரியும். அவங்களுக்கு இந்த தேர்வு ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி 10 தேர்வு வச்சாலும் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாட அறிவு இருக்கும். ஈஸியா அடிச்சுட்டு வந்துருவாங்க. இது ஒண்ணு குரூப் 4 அளவுக்கு கடினமா கூட இருக்காது. குரூப் 4 அளவு கூட இருக்காது. அந்த அளவுக்கு எளிமையான தேர்வு. இந்த தேர்வு திறமையான ஆசிரியர்களை, நிதானமான ஒரு ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒண்ணு செய்யாது, ஒன்னும் பாதிக்காது. ஒரே மாதிரியான தேர்வு.
மத்திய அரசுக்கு இப்ப அரசினுடைய செயல்பாடை பொறுத்து இப்ப உச்சநீதிமன்ற மறுசீராய்வு மனு 19ஆம் தேதி போறோம் இருக்காங்க. அதை பார்த்துட்டு உச்சநீதிமன்றத்துடைய இறுதி நிலைப்பாடை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்ப இவங்க ஏற்கனவே சொன்ன போல நீட்டுக்கு சொன்னாங்க ரகசியம் மறைச்சு வச்சிருக்க, இன்ன வரைக்கும் அந்த ரகசியத்தை வெளியில்ல. இந்த தேர்வுலையும் கண்டிப்பா வரும். இவர் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்குறுதியில கொடுப்பாரு. இது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரகசியம் இருக்குன்னு சொல்லுவார். இது ஏமாற்று வேலைதான். கண்டிப்பா நாடு முழுவதும் ஒரே தேர்வுன்றது வரவேற்கத்தக்கது தானா? எல்லாத்துக்கும் தானே. அதாவது ஆசிரியர்களுக்கு தேர்வு வேணும்ல, தொடர்ந்து கற்கக்கூடியவர். ஆமா ஆமா கரெக்ட். இப்ப நீங்க சொன்னது கரெக்ட். நீட் தேர்வை நாங்க எதிர்க்கிறோம். என்ன தகுதி தேர்வு டெட் ஆதரிக்கிட்டு நீட் எதிர்க்கின்றீங்க? சூப்பர், அருமையான கேள்வி. ஆனா ரெண்டுக்கும் உண்டான புரிதல் இருக்கணும். டெட்ன்றது பணிக்கான தேர்வு, பணிக்கு தேர்வுன்றது ஒரு தகுதி வேணும். நீட்ன்றது படிக்கிறதுக்கு தேர்வு, படிக்கிறதுக்கு தகுதி வைக்க கூடாது, படிக்கிறதுக்கு சலுகை கொடு. சும்மா 10 மார்க் இருந்தா கூட அவன் மேலே ஏற்றி விடு, அவன் படிக்கட்டும், படிச்சு முடிச்சுட்டு அவுட்புட் ஆகி வெளியே தேர்வுன்னு வேலைக்குன்னு போறான் பாரு, அப்ப அவனுக்கு தகுதி. இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல, அவங்க எல்லாம் திறமையற்றவர்கள் நம்ம சொல்லலையே இல்லையே. ஆனா கண்டிப்பான அதான் நம்ம ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா சித்த வைத்தியம் பண்ண ஆட்கள் வழியா அன்னைக்கு ஈடு கொடுத்துட முடியுமா? அப்படி ஸ்கூல்ல 95 மார்க்குக்கு மேல எடுத்த மாணவர்களை மட்டும் தான் சேர்த்துக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது முட்டாள். ஆமா, நிறைய ஸ்கூல்ல அது மாதிரி தான் இருக்கு. நீட் தேர்வுங்கிறது அது மாதிரி தான். இப்ப நீட்டு தேர்வு வந்தோடனே நீட்டு தேர்வு வந்தோடனே அரசு பள்ளி பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் போயிருக்காங்க. நீட்டு வழி இடஒதுக்கீடு கொடுத்தனால போனதை விட இப்ப போனது அதிகம். பணிக்கான தேர்வு நாங்க அப்படிலாம் சொல்லல. நாங்கள் திறமையான ஆசிரியர்கள் அரசு பிள்ளைகள் வழிவகுக்கட்டும். அந்த தேர்வை இந்த தேர்வு நாங்கள் இவ்வளவு நாள் 12 வருஷமா தேர்ச்சி பெற்றிருக்கோம். ஒண்ணுக்கு 4 தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கோம். இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஒண்ணு கஷ்டம், சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு கஷ்டம். அரசு பள்ளியில புத்தகத்தோட இருக்காங்க, நீங்க மீடியா கையில மைக்கோட இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுறேன், எப்படி கேள்வி கேட்கணும். எங்களுக்கு தெரியுமா? நான் படிச்சுட்டு எல்லாம் பண்ணோம். ஆனா அவர்களுக்கு தெரியுமே, அவர்கள் ஈஸியா அவங்க பாடத்துல இருந்து தானே கேட்க போறாங்க. அவங்க வேற்று மொழியில இருந்து வேற்று பாடத்துல இருந்து கேட்க போறல, அவங்க அப்படியே ஊறி போய் திகட்டி போன பாடத்துல தான் கேட்க போறாங்க. ஆமா 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 சார், அவங்கள வெளியேற்ற தான் மாட்டாங்க சார். ஒண்ணு நாங்க வெளியேறணும்னு அரசு பள்ளி ஆசிரியர் சொல்லணும். 58 61 ஆக்கிட்டாங்க. இப்ப இன்னும் 15,000 காலி பண்ணிட்டு உருவாயிருக்குமே. அதான் சர்ப்ளஸ் போட்டாங்களா அரசின் கணக்கின்படி